வணக்கம்ப்பா. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா சிறுதானியங்களை சேர்க்கணும். சிறுதானியத்தை ராத்திரி நேரத்துலேயும் நம்ம உடச்சி கழுவி மிக்சியில் லேசாக ஒன்று ரெண்டுமா உடைக்கணும். உடச்சி கஞ்சியாக வைக்கணும். வச்சு அதை ஒரு மண் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. செஞ்சு ஒரு துணியை வச்சு வேடு கட்டுறது, மூடி வச்சு பாத்திரம் போட்டு மூடாமல் வச்சிடணும். அப்போ அதில் நல்ல பாக்டீரியா எல்லாம் ஏறும். அதை காலையில் பருப்பு துவையல் வச்சு நம்ம அந்த கஞ்சியை குடிச்சிடலாம். அப்புறம் காலையிலனா உடனே குடிக்கக்கூடாது. எந்திரிச்சோடனே ஒரு காப்பி டீ குடிக்கிறோம்ல, அதுக்கு பதிலாக இஞ்சி சாறு ஒரு ஸ்பூனு, தேன் ஒரு ஸ்பூனு, எலுமிச்சம்பழம் சாறு ஒரு ஸ்பூன், அதை எடுத்து ஒரு 3/4 டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியை கலந்து அதை காலையில் வெது வெதுப்பாக குடிச்சிட்டு, அப்புறம் நம்ம மூச்சு பயிற்சி வாக்கிங் யோகாலாம் பண்ணுறோம் இல்லையா, பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம குளிச்சுட்டு அந்த கஞ்சியை குடிக்கணும். மத்தியானம் காய்கறி பழம் இல்லை, காய்கறி, கீரை, பருப்பு இதுக்கெல்லாம் சேர்த்த உணவு அரிசி உணவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அரிசினாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் பாரம்பரிய அரிசி சேர்க்கனாலும் ரொம்ப நல்லது, சேர்த்துக்கலாம். அப்புறம் சாயந்தர நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்தால் பயிர்களை சுண்டல் பண்ணி சும்மா கொஞ்சம் தான் சாப்பிடணும், ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஒரு 4 மணிக்கு இப்படி சாப்பிட்டுக்கலாம். பசி எடுத்தால் 4 மணி 5 மணிக்குள்ளே சாப்பிடணும். அப்புறம் ஒரு 7-7:30க்குள்ளே நீங்கள் இப்போ சமைச்ச உணவை சாப்பிட வேணாம். ஏதாவது பழங்கள் வயிற்றுக்கு சாப்பிடுங்க. வாழைப்பழமாக இருந்தால் 2 பழம் 3 பழம் சாப்பிடுங்க. மாம்பழம்னா பெரிய பழம்னா ஒரு பழத்தை சாப்பிட்ருங்க. இப்படி பழங்கள் ஏதாவது சமைக்காத உணவுகளை ஒரு 7:30 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டுட்டு லேசாக ஒரு சின்ன நடை, ஒரு 5 நிமிஷம் அப்படியே நடந்துட்டு வளர்த்துட்டு அப்புறமேலு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 9 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கலாம். இப்படி தூங்கினா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். தண்ணி நல்லா குடிச்சுக்கோங்க. சீரக தண்ணி கூட வச்சு குடிக்கலாம். அது அவங்கவுங்க சௌகரியம். இந்த சிறுதானியம், காய்கறி, பழங்கள்லாம் இந்த முறையாக நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்ப்பா.